35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி பெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் தங்கள் கட்சியின் ஓட்டு சதவீதம் குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தியை கடுமையாக சாடினார். யார சொல்றீங்க? எல்லாத்தையும் நீங்க ஈஸியா உங்களோட நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க புதுசா கேக்குறீங்க. ஆனா தலைமை அலுவலகத்துல எல்லாருமே தினந்தோறும் வந்து பத்திரிகையாளராக இருக்கிறாங்க. எல்லாரையும் நாங்க நட்பு ரீதியா தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கோம். சரி, தயவு செய்து உங்க சக நண்பர்களை கேளுங்க. நாங்க வந்து யாராச்சும் போன் எடுக்காம கேட்டு சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அதை உரிய நேரத்தில் என்ன முடிவோ அதை எடுப்பார். நாங்கள் திரும்ப தலைவர் வந்து பழைய கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான், நட்பு சக்தியில் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை இப்ப பெற்றிருக்கு. சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு 18% ஓட்டு விழுக்காடு மக்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அவர் ஒரு வருஷம் தூங்கிட்டு அப்படியே வந்து பேட்டி கொடுத்துட்டாரான்னு தெரியல. இந்த 18% வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் 30% தாண்டி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது அது அவருக்கும் நல்லா தெரியும். கருத்து கணிப்பு எடுக்கிற மற்ற எல்லா அமைப்புகளுக்கும் நல்லாவே தெரியும். இது அவர் எந்த காரணத்துக்காக வேண்டுமென்றே இந்த மாதிரி குறைத்து மதிப்பீட்டு சொல்றாருன்னு தெரியல. அவர் எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி போறவங்க நாங்க. இது எத்தனை நாளைக்கு நடக்குது? தேர்தல் விதிமுறை வந்துட்டா இவங்களோட வந்து பாச்சா பழிக்காது. அதுக்கப்புறம் நாங்க வந்து மக்களை நேரடியாக உரிய எந்த அமைப்பிடம் பர்மிஷன் வாங்கணுமோ வாங்கிட்டு நாங்க மக்களை சந்திக்க நாங்க போயிட்டே இருக்கோம். எந்த சமயம் வரை திமுக இதை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறாங்களோ அந்த சமயத்திற்கு பிறகு பாருங்க வேற மாதிரி இருக்கும். 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி பெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.